எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ரெண்டும் நான் வெளியே விடல. சரி கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் உள்ளாரையே இருக்கட்டும். வெளியே விட்டு மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இப்போ அது இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டோம்னா மழை பெஞ்சு மழை வருது. நேற்றுலாம் நல்ல மழை கொஞ்சம் அதில் அப்படி நல்லா ஊறி க்ளீன் ஆகிரும். இங்கே பாருங்க பெருக்கான பாருங்கள் தப்பா. இந்த பெருக்காந்தோல்ல தாங்கல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அடிச்சுன்னு ஊற்றிருக்கு. இந்த ஒரு வழியில் தான் வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஒரு சின்ன கேப் இருக்குங்க, அதில் தான் வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க 2 பேர் இருக்காங்க. அநேகமாக நாளைக்கு நம்ம ஆர்டர் போட்டது வந்துடும்னு நினைக்கிறேன். அதுவும் இதுக்குள்ளாரையே விட்டு இதுலேயே உள்ளாரையே வச்சு அது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். எனக்கு என்ன ஒரு பயம்னா, இப்போ அதை இதில் விட்டோம்னா இது எதுவும் அந்த குஞ்சுங்களை போட்டு இது பண்ணுமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. பாட்டுன்னு வந்து சட்டுன்னு வெளில ஓடிடுச்சு. வா உள்ள வா, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். தீனி கொண்டு வந்து வைக்கிறேன் போரு. காலையிலேருந்து அரிசி போடல. முதல்ல போய் இதுக்கு அரிசி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு தண்ணியும் இல்லை தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். போரு வா வா இங்கே வா, நீ உள்ளே வா, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். வா வெளில உள்ள போ உள்ள போ வா உள்ள போ. அதுக்கு அப்படி உள்ள மருந்து வச்சு தீனி வச்சு எல்லாம் வச்சு விட்டு வந்துட்டேன். என்ன பண்ணதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு நான் இங்கே இவன் மாதிரி இன்னும் நேரத்தில் எங்கிட்டு ஓலாவிட்டு இருக்கானுங்க. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குது. மழை எப்போ மழை வரும்னு தெரில. ஏன்னா நேற்று நைட்லாம் நல்ல மழை. சாயங்காலம் பிடிச்ச மழை நைட்டு வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வால்லாம் விழுந்துருச்சு. மற்ற கோழிலாம் காணா. டேய் ப்ரௌனி, மிளகு தான் ஃபுல்லாக இருக்குது. நல்லாயிருக்கு. ரெகுலராக இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ HM1 M1 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. அது யூஸ் பண்ணி கொஞ்சம் எதுவும் டெத் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னே நிறைய சாகும். நான் இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக இருக்கிற மண் எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு இதுக்கு கொஞ்சம் காங்கிரீட் போட்டு விட்டு புது மண்ணை நிரப்புனா தான் இதை கொஞ்சம் ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதில் அந்த கிருமி இருந்து மறுபடியும் இதாச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லியிருக்கு. நாளைக்கு வேறு என்ன அப்டேட் இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு அந்த குஞ்சுங்க வந்தால் தான் தெரியும். அழகாக முடிச்சிருக்கா. இதெல்லாம் பூ. நீ இதெல்லாம் பெருக்கணும். இங்கே எங்கிட்டே மேய்ஞ்சிட்ருக்கு. சேவல் இங்கே இருக்குது. இல்லை இங்கே அந்த பக்கம் போகல. இல்லாட்டி அங்கே உட்காந்துருப்பானுங்க. எனக்கு அந்த பக்கம் போகவே இல்லை. இது உண்மையான இது சேவை தான். இப்போ தான் கொஞ்சம் சேவலோட அந்த ஸ்டைல் தெரியுது வெளியே. யார் இருக்கா உள்ளார? சவுண்டு மட்டும் கேட்குது.
மஞ்சக்கோழியா? அது முட்டையே போடுறதில்ல. அது முட்டையும் காணா, இதையும் முட்டையும், இந்த வெள்ளைக்கோழியும் முட்டை காணா, முட்டை போடுறதில்ல. இதெல்லாம் அப்படியே போச்சு. அடுத்த வர பேட்ச்லேருந்து தான் ஒழுங்கு பண்ணணும் எல்லாத்தையும். சேவல் எதுவும் இந்த சேவல் வரட்டும். அதான் அது இப்போ 1க்கு 2 சேவல் ஆச்சுல்ல. கீவா நல்லி போனாங்க, ஃபுல்லாக முளைச்சி கிடக்கும். மலைக்கு நிறையா கீவா நல்லி இருக்கும். இந்த ரோட்லேயும் நிறையா கீவா நல்லி இருக்கும். இதா எல்லாம் கீவா நல்லி நிறையா இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிடுது. ஆனால் எப்படி அந்த நோவு மட்டும் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ரீசன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, முதல்ல அதை க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் ஃபுல்லாக கீவா நல்லி தான். கீவா நல்லி அதிகமாக இருக்கும். மை ஃபேவரட் தொட்டாச்சினிங்கி. தொட்டாச்சினிங்கி 3 மூளைக்கு கிடக்கும். இங்கிட்டு இருக்க செடிங்க எல்லாம் ஏதோ குப்பை செடி பாருங்கள், எவ்வளோ பெருசு ஏறி போச்சு. ஒரு 4 நாள், நான் 1 மாதம் இருக்கும் க்ளீன் பண்ணாமல். கிட்டுன்னு ஏறிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஒரு தொல்லை. வெளைச்செடி படப்படப்படப்படண்டு முளைச்சிக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கிட்டு அப்படி சும்மா ஒரு டைம் பாஸ்க்காண்டி போட்டிருக்கு. இதெல்லாம் மிளகா, இது கத்திரியா வெண்டைக்காயா? ஏக்கா இது கத்திரிக்காயா வெண்டைக்காயா? ஏன் சித்ராக்கா? வெங்காயம், பீட்ரூட்டு. இது கத்திரிக்காய் வெண்டைக்காயாடா? கத்திரிக்காயா வெண்டைக்காயாடா இந்த செடி? கீரையா? என்ன கீரை? இது அம்மா அம்மா பிக்கெட்டோட இது என்ன கீரைக்கா? ஏன் சித்ராக்கா? எங்கே போட்டிருக்க வெள்ளரிக்கா? வெள்ளரிக்காய் போட்டிருக்காரு சார். எங்கடா கொடி இதை விட வேண்டியதாண்டா மேலே? ஓ, எத்தனை வந்திருக்கு? 6. வேற என்ன போட்டிருக்கீங்க? இது வெங்காயமா? வெங்காயமும் இஞ்சி இங்கே போட்டிருக்கு. வேற என்ன போட்டிருக்கீங்க? சிறுகீரை. அவங்க அம்மா கூப்பிடு. சிறுகீரை போட்டுச்சு. எங்கே வேணாம் ஒன்றுத்தையுமே. எல்லாம் கலந்து இருக்கும். இங்கே பாருங்க, கொத்தமல்லி இங்கே இருக்குது. சும்மா அப்படியே போட்டு இறச்சி விட்றது தான். இது பூசணிக்காய் இங்கே போட்டிருக்கு. எல்லாம் அப்படியே போட்டிருக்கு இந்த இடத்துல. இது அன்னாசி பழம். இங்கே தக்காளி எல்லாம் இங்கே அப்படி சும்மா டைம் பாஸ்க்கு போடுறது தான் எல்லாம். வேறு என்ன போட்டிருக்காங்க? வேறு என்னன்னு தெரில, நம்மளுக்கு பிடிப்படல. இது ஏதோ கீரை, ஆனால் ஏதோ கீரை வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். இதுவும் கீரை தான், இதுவும் கீரையா? இவங்க என்னென்னமோ கீரை சொல்கிறாங்க. இந்த அங்கே அகத்தி போட்டிருக்காங்க, அகத்தி கீரை இருக்குது, எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக குரோட்டன் செடியாக வச்சுருப்பார், அழகு செடி ஃபுல்லாக வச்சுருப்பார். எல்லாம் நம்ம விஜயநயம் பண்ணுற வேலை.
இங்கே வரு மிளகா செடி இங்கே போட்டிருப்பாரு. அப்படி எப்படி தானாக முளைகிறது தான் எல்லாம். இந்த ஓடுங்க வச்சு தான் நீ ஆட்டுக்கு பட்டி போடுறக்காண்டி வச்சுருக்கு. இந்த ஓடெலாம் போடணும் சீக்கிரம். ஆட்டுக்கு பட்டி போட்டு ஆட்டு வாங்கணும்.